சத்யா, மா சத்யா, சொல்லுங்கம்மா. என்னம்மா ஒற்றை அடிக்கவா போற? ஆமாம்மா, ஏன்? அதாம்மா நான் உன்னை கூப்பிட வந்தேன். நீ ஏன் வந்த? போ, நீ போ. நான் ஒவ்வொரு ரூமாக அடிச்சுட்டு வரேன், போ. உனக்கே ஆகாது, டஸ்ட்டுனா தும்மிக்கிட்டே கிடப்ப. அதுக்காக தான் நான் உன்ட்ட எதுவுமே சொல்லலை. நீ ஏன் சாமி தடுமாறிட்டு இருக்க? அங்கம்மா வேணா வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, நான் பார்த்துருவேன். மா, இப்போ நீ எது கூப்பிட்ட அதை சொல்லு ஃபஸ்ட்டு. இல்லை, இன்னும் ஒன்றும் வீடு ஒட்டடெல்லாம் எதுவும் அடிக்கலையே, அதான் கேட்கலான்னு கூப்பிட்டேன். பத்தியா, சும்மாவே இருமிட்டு கிடக்குற. போமா, போய் நீ ரெஸ்ட் எடு. நான் அந்த ஹாலை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போகிறேன். சரிம்மா. உடம்பு நல்லா இல்லைன்னா போகணும், சொன்னால் கேட்கணும். வேலை நடந்தால் சரின்னு நினைக்க மாட்டாங்க. நெஞ்சோடு கலந்திட உறவாடி காலங்கள் வளர்ந்தி அன்பே இரவோடு தின்றனும் வருமேனே. அச்சா, எப்பா ஒரு நாள் ஒற்றடிக்கிறதே நமக்கு இப்படி இருக்கே. எப்போ பார்த்தாலும் இந்த க்ளீனிங் ஒர்க்கே வேலையை பார்க்குறாங்க. அவங்களாம் எப்படி இருக்கும்? எப்பா ஒரு வழியாக ஒற்றையை அடித்தாச்சு ஹாலுக்கு. சரி, கிச்சனுக்கு போவோம். இந்த பொங்கல் வந்தாலும் வருது, இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிடுதுப்பா. நம்ம பெரிய பிள்ளைய ஆகவும் நம்ம அடிக்கிறோம் ஒற்றையெல்லாம். இந்த அம்மா சின்ன பிள்ளையில எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்பா இல்லாமல் இருக்கிறது நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அதை ஒவ்வொரு நாளும் நினச்சி அம்மா எவ்வளோ ஏங்கியிருப்பா. நம்மக்கிட்ட ஒரு நாளும் சொன்னதில்லை. சப்பா ஒரு வழியாக எப்படியோ கிச்சனையும் அடித்து முடிச்சாச்சு, ஹால் அடித்தாச்சு, கிச்சன் அடித்தாச்சு, பெட்ரூம் 2 அடித்தாச்சு. இன்னும் வேறு எங்கே? வெளியில் பாத்ரூம் மட்டும் அடிக்கணும். சரி, வீட்டை கூட்டி மாப்பை போட்டுட்டு அப்புறமே வெளியில் அடித்து கூட்டி கழிக்கலாம். எப்பா ஒரு வழியாக கழுவி எடுத்து நிம்மறதுக்குள்ளே பெண்டு கலண்டுச்சு. ஒற்றை அடித்தோன்னு நீங்களே பார்க்க ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கே. சரி, போய் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்ன சரோஜா, ஏன் கூப்பிட்ட? காவியம்மா, ரேஷன் ஜாமான்லாம் வாங்கிட்டீங்களா? 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்களே, அதை ஏன் கேட்குற சரோஜா? எங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கல்ல, அது கிடையாது. அதனால ஜாமான் கிடையாது, 1000 ரூபா பணமும் பொங்கல் பணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. அம்மா, என்னடி எதுக்கு வந்து அழுதுட்டு நிற்கிற? ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. அம்மா, சும்மாவே போட்டு முடிய முடிஞ்சு இணைங்கிறான். இந்த பயலுக்கு இருக்கு, எப்ப பாரு இவளை வம்பளுக்கிறதே வேலையா வச்சிருக்கான். ஓடி உள்ள போ, உடனே நீலி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு வந்துருவேன் நீனு. எது எடுத்தாலும் எடே திட்டுங்க. எல்லாருக்கும் இழிச்சவாய். கனி, தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத, போ உள்ள வரேன். போறியா இல்லை 2 வைக்கட்டுமா? போ உள்ள போ, வரேன் போ, நான் வந்து கேட்குறேன் போ. இந்த பிள்ளைங்களே இப்படிதான்க்கா, ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு நம்மளே மண்டையை போட்டு பிக்க வேண்டிய. ஆமாம்மா, உள்ள வேலையில இதுங்களை வேற பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இப்போதான் ஒற்றை கிட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு இந்த ஜன்னலை தொடங்கினானா எவனும் தொடக்கல. இப்போ வந்து நான் அவளை அடிச்சுவிட்டேன், நீ இவளை அடிச்சுவிட்டேன்னு இங்கே வந்து என்கிட்ட நிற்க வேண்டியது. உள்ள வேலையே இங்கே பார்க்க முடியல. ஆமாம், நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, சொல்லு. நீங்கள் ஏன்க்கா சொன்னீங்க? நம்ம சொல்ல வந்தீங்க, அப்புறம் ஒன்றும் புரியல எனக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த 1000 ரூபா பணம் கொடுத்தாங்களே பொம்பளைங்களுக்கெல்லாம். ஆமாக்கா, உங்களுக்கு வரலையோ அது? ஆமாம், அது எனக்கு வரல. அதனால வந்து பொங்கல் பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டோக்கன் கொடுக்கல பார்த்துக்க. ஏன்க்கா நாங்களாம் வாங்குகிறோம், ஏன் உங்களுக்கு 1000 ரூபா தரமாட்டேன்ட்டாங்க? அது என்னமோ இந்த வீடு கட்டும்போது வருமான வரி கட்டுறதுக்கு என்னமோ இது பண்ணினாங்களாம். அது எப்பயோ 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அது வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கவும் இல்லை, கடனும் வாங்கலாம், ஒன்றும் வாங்கலை. அது சும்மா எதுக்கோ எடுத்தாங்களாம். அது இப்போ வந்துருச்சான் இதில். அதனால ஏதோ தரலன்ற மாதிரி காரணம் வந்திருந்தது ஃபோனில் அப்படின்னு காவியா தான் சொன்னான். ஓஹோ, ஆனால் இப்போ 1000 ரூபா பணம் வாங்கலைன்னாலும் பொங்கல் காசு உண்டுக்கா, நியூஸில் சொல்லிட்டாங்களே. ஆமாம்மா, அதையும் இவ தான் சொன்னான். ஆனால் டோக்கன் இல்லையா, முடிஞ்சிருச்சா. நீங்கள் கடைசியாக வந்து சனி ஞாயிறுலாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் பாட்டுக்கு விட்டாதீங்கக்கா, போய் வாங்கிடுங்க. ஆமாம், சாமான் எங்கே தரப்போகிறாங்க? கரும்பு திரும்பெல்லாம் தீர்ந்துருக்கும். எப்படியும் அதான் 2வது நாளே நம்ம ரேஷனில் இல்லைன்ட்டாங்க. அதனால இந்த 1000 ரூபா காசு மட்டும் போய் நாளைக்கு வாங்கிட்டு வரணுமா? நீ வாங்கிட்டியா? நானும் போய் முத நாளே வாங்கிட்டு வந்துட்டேனே. சரி, நீங்கள் வாங்கினீங்களோ என்னமோ, மறந்துட்டீங்களோ என்னமோன்னு தான் கேட்கலான்னு வந்தேன். சரி, அப்படியே உங்களை வெளியில் பார்க்கவும் அப்படியே கூப்பிட்டேன். சரி சரோஜா, வேலை இருக்குது. இப்போ தான் ஒற்றையை அடித்து முடித்தேன். எல்லாம் ஜன்னல்லாம் பாய் தொடச்ச வாக்கில் இருக்குது. இனிமேல் தான் எல்லாம் அள்ளி கொட்டிட்டு வீட்டையும் கழுவி விடணும். நீ எல்லாம் ஒற்றையெல்லாம் அடித்து முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா. ஆளை விட்டு எல்லாம் க்ளீனாக எல்லாம் அடித்து முடிச்சு வீடே வெள்ளை அடித்து முடிச்சாச்சு. ஆமாம், நீ வெள்ளை அடிச்சல்ல.
ஆமாம்மா, மவன் வெளிநாட்டில் இருந்தாலும் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஒரு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிடுவான். இங்கே வந்து ஆள் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை பார்த்துக்கோங்க. அப்படிதாம்மா இருக்கணும். இப்போல்லாம் உள்ள பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போனாலே ஆயப்பணம் மறந்துடுதுங்க. நீ ஒத்த பொம்பளை இங்கே இருந்தாலும் மவன் எல்லாம் செஞ்சிட்றான் பாரு. ஆமாம் பார்த்துக்கோங்க. சரிக்கா, போய் வேலையை பாருங்க. சரிம்மா, வரேன். மம்மி, என்னடி? ஆமாம், எல்லார் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் நடக்குது. நம்ம வீட்டில் ஒன்றேங்க. நம்ம வீட்டிலலாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ முடிச்சிங்க எனக்கு தெரியாம? ஏண்டி, நீ வீட்டில் இருக்க, நீ காலேஜ் போயிடுற. 24 மணி நேரம் வீட்டில் இருந்தால் தெரியும் உனக்கு. ஓ, ஐசி ஐஸு குச்சி மிட்டாயின்னு. சரி, எப்படி ஒரே ஆளாக இவ்வளோ பெரிய வீட்டை க்ளீன் பண்ணீங்க? ஆமாம், பண்ணுறாங்க ஒரு ஆளாக இவ்வளோ பெரிய வீட்டை. நான் எங்கடி க்ளீன் பண்ணேன்? அதெல்லாம் ஆள் விட்டு தான் க்ளீன் பண்ணுச்சு. அதானே பார்த்தேன். ராணி மகாராணி மாதிரி எங்கள் அப்பா அவங்கள வச்சிருக்கிறாரா? ஐ மீன் ராணி மாதிரி வச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். சொல்லுவடி, சொல்லுவேன். பின்ன இல்லையா? அப்பா தானே சொல்லட்டுமா? ஏம்மா தாயி, நீ வாயை வச்சுக்கிட்டு கம்மன்னு இருமா. ஒரு ரூம் ஜனாலும் சாத்தித்தானே வந்த, பின்னாடி எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவ்வளோ புகையும் ஒரு ரூமில் தான் இருக்கும் பார்த்துக்க. ஐயோ, நான் ஜன்னல்லாம் சாத்தவே இல்லை. சரி, நான் போய் சாத்திட்டு வரேன். போ போ. ஒரு வேளை புகை வந்திருக்குமோ? எப்போ 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 தர்ஷினி கூப்பிடுற மாதிரி இருக்கு. எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு வா போய். சரி சாமி, வந்தறேன் போ. சீக்கிரம் வா, அம்மா வர சொல்லுச்சு. சரி சரி. இவ ஒருத்தி கிடந்து அலறிட்டு கிடப்பா. ஒரு தடவை கடைக்கு போனோமா, சாமானெல்லாம் எழுதி வச்சோமா, சொன்னமானு இல்லை, போயாம போக சொல்ல வேண்டியது. 4 தரம் 5 தரம் அடக்க வைப்பா. டவுனுக்கு போயிட்டு வந்து சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆமா, எதுக்குமா இதெல்லாம் இப்படி போட்டு எரிக்கிறீங்க? உன்ன மாதிரி வளராம குட்டையாவே இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப பழசானவங்களாம். அவங்களெல்லாம் போட்டு எரிச்சிடணுமா. தூக்கி போடவா உன்னையும்? என்ன வார்த்தை பேசுற? 4 கிழமையுமா புள்ளைய தூக்கி கொண்டு போய் வைக்கிறீங்க இருக்கு போயில. இப்ப நான் என்னமா பண்ணனேன்? எதுக்கு போய் நீ? டேய், 4 கிழமையுமா புள்ளைய கொண்டு போய் எரிக்கிறேன்னு பேசுற அறிவு கேட்டவனே. கோவம் வராம என்னடா பண்ணும்? அதுக்கு அடிப்பியா? நின்று பேசாம பார்க்காதுனா பாரு, இல்லைன்னா போ வீட்டுக்கு. நான் போறேன் போ. எனக்கே தெரியாதுமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் கொளுத்துறோம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து எரிக்கும் போது பழசுப்பட்டோட சேர்த்து நம்ம மனசில் இருக்கிற குப்பையும் சேர்த்து எரிச்சிடணும். தை மாதம் பிறக்கும்போது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இன்னையோடு நம்ம மனசில் இருக்க எல்லா கெட்ட எண்ணங்கள், கெட்ட புத்திகள் எல்லாத்தையும் இந்த தீயோடு போட்டு எரிச்சிட்டு புது மனுஷனா தை மாதம் புதுசாக ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை. ஏற்ற இறக்கணும் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி, இந்த தீயோடு போட்டு எரிச்சிட்டு நம்ம நல்ல மனசோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் புது வருஷத்தை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி எரிக்கிறனால பொல்யூஷன் ஆகாதாமா? ஏற்கனவே ஓசோன்லலாம் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதென்னமோ எனக்கு தெரியாதுமா சத்யா. ஆனால் நான் வந்து என்னத்தை எரிப்பேன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக்கெல்லாம் குப்பையில் போட்டுருவேன். குப்பைக்காரவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த அட்டைப்பெட்டி, நியூஸ் பேப்பரு இதெல்லாம் இடைக்கி போட்டுருவேன். நீங்கள் பத்தாத ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு பையில் கட்டைப்பையில் மடித்து வச்சுருவேன். இந்த டிசம்பர் மாதம் ஒரு வண்டி ஒன்று வரும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் வரும். அவங்கக்கிட்ட இந்த பத்தாவது துணியெல்லாம் கொடுத்துருவேன் போட்டுக்க சொல்லி. ஓஹோ, அப்புறம் நீ என்னத்துக்கு எரிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற குப்பை இதெல்லாம் கூட்டி அள்ளி எல்லாம் ஒன்றா கொட்டி சரி எரிக்கணுமே போகி அன்னைக்கு அப்படிங்கிறதுனால எரிக்கிறேன். இதில் இலத்தலை தான் இருக்கும், வேற ஒன்றும் நான் போட மாட்டேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. இந்த பழைய பாயெல்லாம் போட்டு எரிக்கிறாங்களேம்மா, தெரியலம்மா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரி வாங்கம்மா, நம்ம போய் பார்ப்போம். அப்பா வர சொல்லுவோம். இந்த நெருப்பு அணைகிற மாதிரி தெரில, நேரம் ஆகும் போல். நம்ம படுப்போம் வாங்க, மணியாவது பனியில் நிற்க வேணும். நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேம்மா. கனிக்குட்டி மரியாதையாக வந்துரு சொல்லிட்டேன். வந்துட்டேன்.